நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. மத்திய பட்ஜெட் நேற்று தாக்கலான நிலையில் இது பற்றி விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை அடுத்தடுத்த தொகுப்பில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். மத்திய பட்ஜெட்டில் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. ஆனால் அத்திட்டங்கள் பல சவால்களை சந்திக்க வேண்டியது உள்ளது. கடந்த மக்களவை தேர்தல் பரப்புரையில் முக்கியமான பேசுபொருள்களில் வேலைவாய்ப்பின்மையும் ஒன்று. இந்த சூழலில் தனி பெரும்பான்மை பெற முடியாமல் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கும் மோடி அரசு வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் கவனம் செலுத்தியுள்ளது. வேலைவாய்ப்பு சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் போன்ற பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வெளியாகியுள்ளன. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தங்குமிட வசதி, பெண்களுக்கு விடுதி வசதி, தொழிலாளர்கள் திறன் மேம்பாடு போன்ற 1,48,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன. 4,10,00,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான இந்த அறிவிப்புகள் எந்த அளவிற்கு பலனளிக்கும் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. பெண்களுக்கு விடுதி வசதி, குழந்தைகள் பாதுகாப்பிடம் போன்ற வசதிகள் அளித்தாலும் அவர்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகரிக்க இவை போதாது என்கிறார் பொருளாதார நிபுணர் கலையரசன். இந்த பிரச்சனை எப்படி போக்குறதுன்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற பெண்களுக்கு அங்கே ஒரு கிரெட்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கறது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அவங்க நினச்சாங்க இது வந்து ஒரு வகையான மாற்றங்கள் கொண்டு வரும், அதிக எண்ணிக்கையில் பெண்களுடைய பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது மட்டுமே அது தீர்வாகாது அப்படின்றது ஆய்வுகள் சொல்லுது. அது ஏன் இது மட்டுமே தீர்வாகாது அப்படின்றது என்னென்னா, வேலைவாய்ப்பு பெண்களுக்கு ஏற்ற, அவர்களுக்கு படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலைவாய்ப்பு மார்க்கெட்டில் உருவாக்காத வரைக்கும் இந்த சப்ளை சைடு மட்டுமே அவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக கொடுக்கறதோ அல்லது ஹாஸ்டல் ஃப்ரீயாக கொடுக்கறதோ அல்லது இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் மட்டுமே இப்போ அதுவும் தேவை. அதோடு சேர்த்து அவர்கள் படித்ததுக்கு ஏற்ற ஒரு வேலைக்கான உத்தரவாதம், அதுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி, அதுக்கான ஒரு மார்க்கெட் உருவாக்காத வரைக்கும் இதுக்கான வாய்ப்பு இல்லை. மேலும் பெரிய அளவிலான தனியார் நிறுவனங்கள் 20,000 பேருக்கு தொழில் பழகுனர், அதாவது இன்டர்ன் வாய்ப்பு அளிப்பது சாத்தியமா? வணிக சூழல் சரியில்லாத பட்சத்தில் இது எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்விகளும் எழுகிறது. மேலும் இந்தியர்களின் தனிநபர் நுகர்வு முந்தைய காலாண்டுகளில் 63.5% 57.9% குறைந்துள்ளதும், தனியார் துறையில் குறிப்பாக சிறு குறுந்தொழில் துறையில் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் என கருதப்படுகிறது. பணியாளர்கள் மற்றும் பணியளிப்போரின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தும் திட்டமும் நடைமுறை சிக்கல்கள் நிறைந்ததாகவே பார்க்கப்படுகிறது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் நிறுவனங்களுக்கு திறமையான பணியாளர்கள் என ஒற்றை கல்லில் இரட்டை மாங்காய் அடிக்கும் அரசின் திட்டம் சவால் நிறைந்ததாக இருப்பினும் அது வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் பட்சத்தில் சாமானியரின் வாழ்க்கையிலிருந்து நாட்டின் பொருளாதாரம் வரை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதி. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.